அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க தாவேக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. தற்போதைய நிலவரப்படி எத்தனை மணிக்கு இந்த மாநாடு தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று மதுரை அருகே உள்ள பாரப்பத்தியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாகவே அறிவிப்பு ஒன்று வெளியானது. அதாவது 25ஆம் தேதி மாநாடு நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மாநாட்டை விஜயகாந்தனுடைய பிறந்த நாளில் நடத்தலாம் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அடுத்த 2 தினங்களிலேயே விநாயகர் சதுர்த்தி நடைபெறுவதால காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி 21ஆம் தேதி மாநாடு நடக்கும். 4 மணிக்கு நடைபெறும். 4லிருந்து 7 மணி நடைபெறும் எனவும் இந்த அறிவிக்கப்பட்ட பிறகு முக்கிய நிர்வாகிகளிடம் 1:30 மணிக்கெல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய 1.5 லட்சம் நாற்காலிகள் நிரப்பப்பட வேண்டும். எனவே முன்கூட்டியே தொண்டர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அதிகப்படியான கூட்டம் அதிகாலையிலிருந்தே வந்து கொண்டிருப்பதால முன்கூட்டியே மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது 4 மணி திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட ஒருவேளை மதியமே கூட்டம் கூடினால் அப்பொழுதே இந்த மாநாட்டை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் தயார் நிலையில் இருக்குது. அதாவது மாநாட்டு திடல் நிரம்புகிற பட்சத்தில் அது மதியமாக இருந்தாலும் மாநாடு நடைபெறும் என அந்த நேரத்தை குறிப்பிடாமல் அது முன்கூட்டியே நடப்பதற்கான ஆயத்த பணிகள் தயார் நிலையில் இருக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநாட்டு திடலுக்கு பின்புறத்தில் இருக்கிறார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீன் ரூமிலே அவர் தற்பொழுது தங்கி இருக்கிறார். குறித்த நேரத்தில் மாநாடு தொடங்கிய பிறகு மேடைக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. அதிகாலையிலிருந்து பாரப்பத்தி சாலையில சாரையாக தொண்டர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். நடந்து கொண்டு வருகிறார்கள், பேருந்தில் வருகிறார்கள். 2 சக்கர வாகனத்தில் வரக்கூடாது என்று 2வது கடிதத்தின் வாயிலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்திருந்தாலும் கூட 2 சக்கர வாகனங்களில் கொடிகளை கட்டி கொண்டு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இப்பொழுதே திடல்ல ஏறத்தாழ 1 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று கணிக்க முடிகிறது. திடலுக்கு வெளியிலேயும் ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் இருப்பார்கள் என்று அறிகிறது. இந்த நிலையில்தான் 4லிருந்து மாலை 7 மணி வரை இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில முன்கூட்டியே நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.